ACUNITHY TV அன்பு நேயர்களே, உங்கள் ACUNITHYயின் அன்பு வணக்கங்கள். ACUPUNCTURE Meridian Diagnosis தொடர்ந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம். போன வீடியோவில் நம்ம ஸ்ப்ளீன் மெரிடியன் பார்த்துருந்தோம். கட்டவரலில் தொடங்கி விழா எலும்புக்கு அருகில் வந்து முடிவடையுது அப்படின்னு பார்த்தோம். இந்த விழா எலும்புக்கு அருகில் வந்து முடியக்கூடிய ஸ்ப்ளீன் 21ங்கிற பாயிண்ட்டுக்கு அடுத்து ஹார்ட் மெரிடியன் அப்படிங்கிற இருதய சக்தி ஓட்ட பாதை தொடங்குது. இது அக்குள் மடிப்பு ரேகையினுடைய மத்தியில் தொடங்குது. நம்மளுடைய அக்குள் மடிப்பு ரேகையினுடைய மத்தியில் ஹார்ட் மெரிடியன் H1 அப்படிங்கிற பாயிண்ட், அடுத்து H2 அப்படிங்கிற பாயிண்ட் வந்து H3. இந்த முழங்கை மடிப்பு ரேகையின் உள்புறமாக H3. இதற்கு அடுத்து நேராக H4, 5, 6, 7, H7 வந்து H8, H9. நம்மளுடைய கை சுண்டி விரலில் மோதிர விரல் பக்கமாக நெகக்கண் ஓரத்தில் வந்து முடிவடையும் ஹார்ட் சேனலுடைய 9வது புள்ளி. அப்போ இந்த இருதய சக்தி ஓட்ட பாதை அப்படிங்கிறது அக்குள்ள தொடங்கி உள்புற முழங்கை, மணிக்கட்டு, உள்ளங்கை வழியாக கை சுண்டி விரலில் வந்து முடிவடைகிறது. அப்போ இருதயத்தில் ஒரு பாதிப்பு ஏற்பட்டால், நாம் இன்னைக்கு நடைமுறையில் ஹார்ட் அட்டாக் வருது அப்படின்னா லெஃப்ட் சைடு தோள்பட்டை வலிக்குது, நெஞ்ச வலிக்குதுன்னா ஹார்ட் அட்டாக் அப்படின்னு பயப்படுறோம். இருதயத்தினுடைய பாதிப்பு நேரடியாக முதலில் இடது தோள்பட்டை, இந்த முழங்கை, கை சுண்டி விரல் வரை ஒரு மரமரப்பை ஏற்படுத்தும், வலியை ஏற்படுத்தும் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். அதுக்கு என்ன காரணம்னு உலகத்தில் எந்த மருத்துவமும் இதுதான் காரணம் என்று சொல்லவில்லை. ஏனென்றால் அது இருதயத்தில் பாதிப்பு இருந்தால் இந்த சிம்டம்ஸ் வரும், அவ்வளோதான். அப்படிதான் எல்லா நோயாளிகளுக்கும் வருது அப்படின்னு. ஆனால் அக்குபஞ்சர் முறைப்படி இருதய நோய்வாய்ப்படும் போது தன்னுடைய சக்தி ஓட்ட பாதையில் தன்னுடைய பலகீனத்தை, பாதிப்பை பிரதிபலிக்கும் அப்படிங்கிறத இந்த அக்குபஞ்சர் மெரிடியன் டயக்னோசிஸ் மூலமாக நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா மிக அற்புதமாக இருக்கும். அப்போ அக்குள் மடிப்பு ரேகையில் சிலருக்கு கொப்பளங்கள் ஏற்படுவது, கட்டிகள் ஏற்படுவது, வீக்கங்கள் ஏற்படும், புண்தன்மை ஏற்படும் அக்குள் பகுதியில். அது இருதயத்தில் சக்தி தேக்கம் என்று அர்த்தம். இருதயம் என்பது நெருப்பு பூதம். அப்போ அது அதிக கொதிப்படைந்தால் தன்னுடைய சூடை அக்குள் பகுதியில் அதிக வேர்வை, அரிப்பு, கொப்பளங்கள், புண், கட்டிகள் ஏற்படுத்தும் அல்லது வீக்கங்களை ஏற்படுத்தும் அக்குள் பகுதியில். அதுக்கடுத்து முழங்கை வலி, வீக்கத்தை ஏற்படுத்தும். அதுக்கடுத்து கை மணிக்கட்டில் பிரச்சனைகளை ஏற்படுத்தும். உள்ளங்கை வேர்வை, உள்ளங்கையில் அளவுக்கு அதிகமான வேர்வை, உள்ளங்கை எரிச்சல், வறட்சி, புண்தன்மை, அரிப்பு, உள்ளங்கை அரிக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய பாதிப்புள்ள இருந்து இந்த கை சுண்டி விரல் நகக்கண்ணில் ஏற்படக்கூடிய நகசுத்தி அல்லது வலி, புண்தன்மை, மரமரப்பு தன்மை, கிரிப் இல்லாத தன்மை போன்ற பல்வேறு விதமான நோய்களை ஏற்படுத்தும். அப்போ அக்குபஞ்சர் வியூவில் ஹார்ட் மெரிடியன் எங்கே இருக்குது, அதனுடைய நோய்த்தன்மையை இங்கே பிரதிபலிப்பதற்கு காரணம் என்ன, இந்த பகுதியில் ஒரு பிரச்சனை தெரிஞ்சுன்னா அது அந்த மெரிடியன் சார்ந்தது, அந்த உறுப்பு சார்ந்த சக்தி ஓட்டத்தில் குறைபாடு அப்படின்னு புரிஞ்சுக்கணுமே தவிர இருதயத்தில் பிரச்சனைன்னு தயவு செய்து புரிஞ்சுக்கிடக்கூடாது. இருதய சக்தி ஓட்ட பாதையில் பாதிப்பு என்றால் பிற்காலத்துக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். ஓகே, இந்த மாதிரி அக்குபஞ்சர் முறைப்படி மெரிடியன் டயக்னோசிஸை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஒரு பிரச்சனை இங்கே வருவதற்கு என்ன காரணம் அப்படிங்கிறத தெரிந்து கொண்டு அந்த சக்தி ஓட்ட பாதை சார்ந்த புள்ளிகளை தேர்வு செய்து சிகிச்சை அளித்தால் நிரந்தரமாக குணமளிக்க முடியும். அக்குபஞ்சரில் ₹1 செலவு இல்லாமல் எளிமையாக டயக்னோஸ் பண்ணக்கூடிய முறைகள் இருக்கிறது. அதில் ஒன்றுதான் மெரிடியன் டயக்னோசிஸ். அடுத்த வீடியோவில் அடுத்த சேனல் நம்ம பார்ப்போம். ஹார்ட் மெரிடியனுக்கு அடுத்து ஸ்மால் இன்டெஸ்டினல் மெரிடியன் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.